செய்த பாவமோ சாபம் தீரவே என் ஆயுள் சொல்லடி யாரடி மோகினி. அந்த ஆள் மறுபடியும் கண்ணு முழிச்சு ஸ்வேதாவை காட்டி கொடுத்தா வேற வேனையே வேண்டாம். நம்ம கைய வச்சு நாமளே கண்ணை குத்திக்கிட்டு குருடாக்கிட்ட மாதிரி ஆயிடும். அதனால ஆஸ்பத்திரியில வச்சே அவர் கதைய முடிச்சிடு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க அப்பாக்கு மாசிவா அட்டாக் வந்து இறந்துட்டாரு. மாமா எழுந்துருங்க மாமா, எழுந்திருச்சு வெண்ணிலாட கூப்பிடுங்க மாமா. என்ன பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன விட்டுட்டு போயிட்டியே மாமா. எப்படி பண்ணிட்டீங்களே மாமா. எனக்கு இனிமே யாரு இருக்கா? எழுந்துருங்க மாமா. மாமா வேண்டாம் மாமா. மாமா மாமா என்ன பார்க்க மாட்டேங்கிறாரு. இப்படி சாகணுங்கிறதுக்காக தான் அன்னைக்கு மண்டபம் வரைக்கும் தேடி வந்தியாப்பா. எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும் சொல்லுவேப்பா. அப்புறம் ஏன்பா எனக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்து? இப்படி மறுபடியும் என்னால யாராவது ஒருத்தர் உயிரை விட்டு ஏன்பா என்ன குற்றவாளியாக்குறீங்க? இதுல இருந்து நான் எப்படி மீளுவேன்? எழுந்திருப்பா. ஒரு தடவை எழுந்திரிச்சு முத்தரசன் நான் நல்லா இருக்கேன்னு சொல்லுப்பா. எழுந்திருப்பா. எழுந்திருப்பா. சித்தி, யாரு உங்களா? முத்தரசு, அவங்க எல்லாம் அக்காக்கு சடங்கு செய்ய வந்திருக்காங்க. சடங்கா? கணவர் இறந்ததுக்கு அப்புறம் இது எல்லாருமே செய்யறதுதான்பா. என்ன சடங்கு? அக்கா கையில இருக்கிற வழியில உடைச்சு பூ போட்டா எல்லாத்தையும் கழிச்சு அக்காவ விதவ கோலத்துக்கு மாத்த வந்திருக்காங்கப்பா. விதவ கோலம் முடியாது சித்தி, முடியவே முடியாது. முத்தரசு, என்னப்பா சொல்ற? ஆமா, என் சித்திய மங்களகரமா பார்த்துட்டு அந்த மாதிரி பார்க்கிற சக்தி எனக்கு இல்லை. ஐயோ முத்தரசு, இங்க பாருங்க, இங்க எந்த சடங்கும் நடக்க போறது இல்ல. உங்களை தெரியாம வர சொன்னதுக்கு மன்னிச்சிருங்க. தயவு செய்து கிளம்புங்க. சரி, அவங்க விருப்பம். பாமா போலாம்.
சித்தி, உனக்கு சடங்கு பண்ண வந்தவங்கள வேண்டான்னு சொல்லி திருப்பி அமிச்சிட்டேன். ஏன் முத்தரசு? இல்ல சித்தி, என்னை பொறுத்த வரைக்கும் என் சித்தி எப்பவுமே இதே மாதிரி மங்களகரமா தான் இருக்கும். என்னால உன்னை அந்த கோலத்துல கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது சித்தி. வேண்டாம் சித்தி. இதோ பாரு முத்தரசு, உனக்கு வேணா நான் சித்தியா தெரியலாம், ஆனா என் மனசறிய நான் உன் அம்மாவா தான் இந்த நிமிஷம் வரைக்கும் வாழ்ந்திருக்கேன். அது புரிஞ்ச நீ என்ன மதிச்சு நடத்தின. ஆனா உன் அப்பா என் உணர்வை மிதிச்சுதான் நடந்தாரு. ரெண்டாம் தாரமா மட்டும் அவர் என்ன பார்க்கல, ரெண்டாம் பட்சமா தான் அவர் என்ன நினைச்சாரு. நான் உன் தம்பி தங்கச்சிகளுக்காக ஏதாவது நியாயமா கேட்டா கூட ஒரு சில பட்சமா ஏதோ திருட வந்த மாதிரி தான் என்ன நடத்தினாரு. அவங்கள நம்ம பசங்கன்னு ஒரு நாள் கூட சொன்னதில்ல. உன் பிள்ளைக்குன்னு தான் சொல்லி சொல்லி வார்த்தையால குத்துவாரு. அவரே என்ன மதிக்காதப்போ ஊர்ல என்ன எப்படி மதிப்பாக்க முத்தரசு? அவங்களும் என் உணர்வை புரிஞ்சுக்காம அவமானம் தான் படுத்தினாங்க. அந்த அவமானம் தான் என்னை இப்படி உருமாத்திச்சு. வைராக்கியத்தை அணைய விடாம தீ மாதிரி எரிய வச்சது. அது என்ன மனைவியா பார்க்காம வேலைக்காரியா பார்த்த உன் அப்பாவால தாங்கிக்க முடியல. நாணல் மாதிரி வளைஞ்சு கொடுத்து பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சப்புறம் ஒரு காட்டு மரம் மாதிரி உறுதியா மாறிட்டேன். சாதாரண உறுதி இல்ல, வெட்ட வர்ற கோடாரிய கூட சிறை பிடிக்கிற உறுதி. அந்த உறுதிதான் இப்ப வரைக்கும் என்ன உயிரோட வாழ வச்சிட்டு இருக்கு. உங்க அப்பாவே என்ன மதிக்காதப்போ எனக்கு எதுக்குப்பா பூவும் பொட்டும்? அதுவும் நான் இதை எடுக்கலனா ஊர் பூராவும் கல்லஞ்சக்காரி புருஷனை அவளே ஏதோ பண்ணிட்டான்னு தப்பா பேசுவாங்க. ஏதோ சித்தி, என் மனசுல இருக்கிறது அந்த ஆசைய எனக்கு தோன்றதை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இஷ்டம். சாவ கூட தனக்கு சாதகமா பயன்படுத்திக்க அலையிற கூட்டம். ச்சே, இவங்கள போய் மாமா நம்பிக்கிட்டு இருக்காரு. சாமி,
எப்பவுமே உன்னதான் நினைச்சிட்டு இருக்கேன். உன் மேல பாரத்தை போட்டுதான் நான் எல்லாமே பண்றேன். ஆனா எனக்கு சோதனை மேல சோதனைய கொடுக்கற. அம்மாவும் பாட்டியும் இறந்து போய் அனாதரவா நின்ன எனக்கு தனிகா சொல்ல மாமா தான் ஆதரவா இருந்தாரு. நீ அவரையும் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டியே, ஏன் இப்படி அடுக்கடுக்கா எனக்கு மட்டும் இத்தனை சோகம் வருது? உனக்கு என்ன பார்த்தா இறக்கமே வராதா? இது வரைக்கும் நான் உனக்கு பண்ற எதுலயாவது குறை வச்சிருக்கேனா? ஆனா என் வாழ்க்கை பூராவும் என் குறை மட்டுமே இருக்கு. சாமினா எல்லாரையும் ஒரே மாதிரி தானே பாக்கணும். அப்படி இருக்கும்போது எனக்கு மட்டும் ஏன் அடுத்து இத்தனை இழப்பு? நான் எப்பவுமே சோகமா இருக்கிறது தான் உனக்கு பிடிச்சிருக்கா? சொல்லு சொல்லு. நீ இப்ப மட்டும் எதுவும் சொல்லல, நான் உனக்கு பூவே போட மாட்டேன், பாத்துக்க. என்ன வெண்ணிலா, சாமி கிட்ட என்ன கோவம் திட்டிக்கிட்டு இருக்க? பின்ன என்ன கலை, இத்தனை நாளா நானும் எத்தனை துன்பத்தை தான் பொறுத்துக்கிறது. என்ன சுத்தி இருந்த அத்தனை சொந்தத்தையும் இழந்து அனாதரவா நிறுத்திருக்கேன் இந்த சாமி. இது எந்த வகையில நியாயம்? நீயே சொல்லு. அவங்க எல்லார் ஆசையும் நான் முத்து மாமாவை கட்டிக்கணும்னு தான் இருந்துச்சு. என் ஆசையும் அதுவாதான் இருந்துச்சு. ஆனா அதுவும் நடக்கல. கடைசியில தனிகா சொல்ல மாமா, முத்து மாமா ஸ்வேதாக்காவை கல்யாணம் பண்ணாம தடுக்க தான் உயிரையே விட்டாரு. அதுக்கு காரணம் நான் தானே. ராசியே இல்லாதவனா என்ன பாவப்பட்ட பொறுப்பா பொறுக்க வச்ச இத சாமி தானே காரணம். அதான் கலை திட்டுறேன். வெண்ணிலா, இந்த உலகத்துல யாருக்குதான் கஷ்டம் இல்லங்கிற? எனக்கு என் அம்மா இல்ல. இப்போ என் குழந்தையும் எழுந்துட்டு நிக்கிறேன். அதுவும் என் ராசின்னு தான் நினைக்கிறேன். ஏ, அப்படியெல்லாம் இல்ல வெண்ணிலா. எப்ப நாம பொறுக்கிறோமோ அப்பவே இறக்குற நாளும் நிச்சயம் ஆயிடுது. அத உணராம நாம ஒவ்வொரு இழப்புக்கும் வருத்தப்படுறோம். இதுதான் மனுஷங்களோட இயல்பு. என்னைக்குமே நம்ம அறிவு ஒத்துக்கிற இந்த விஷயத்த மனசு ஒத்துக்காது. சரி, உன் கல்யாண விஷயமே எடுத்துக்கயேன். நீ இந்த வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு காரணமே நீ நெருப்பு மாதிரி முத்தரசு மாமா மேல வச்சிருந்த ஆசைதான். அதனாலதான் எங்கேயோ இருந்த நீ இந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்திருக்க. உன்னோட ஆசைதான் கொண்டு வந்து சேர்த்திருக்கு. ஆனா அதுக்கப்புறம் வந்து ஸ்வேதா மாமாவை கல்யாணம் பண்ண ஏதேதோ திட்டம் போட்டா. ஆனா எதுவுமே நடக்கலையே வெண்ணிலா. உனக்கு கல்யாணம் பண்ணிட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு மாமா சத்தியம் பண்ணாரு. ஆனா கையில எடுத்த தாலி நெருப்புல விழுந்துடுச்சு. இப்ப கூட ஊரையே கூட்டி நடக்க இருந்த இந்த கல்யாணம் நிக்கும்னு யாராவது நம்பி இருப்பாங்களா? ஆனா தானா நின்னுடுச்சே. அதுக்கு காரணம் மாமா உங்க அம்மாக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மீறினதுதான். நீ முத இந்த வீட்டுக்கு வந்தப்ப எத்தனை ஆசையோட நம்பிக்கையோட முத்தரசு மாமாவை கல்யாணம் பண்ணிக்கலான்னு வந்த. அதனாலதான் அந்த ஆசையோட விளைவா மாமா உன்கிட்ட அன்பா இருந்தாரு. நீ மறுபடியும் அதே மாதிரி ஆசைய வெறியோட வளர்த்துக்க. என்னைக்கு மாமா நமக்கு கிடைக்க மாட்டாருன்னு நீ நம்பிக்கைய கைவிட்டியோ அப்பவே அந்த ஸ்வேதா மாமாவை நெருங்க ஆரம்பிச்சிட்டா. அதனால நீ மாமாவுக்கு பொண்டாட்டி ஆகுறது வேற யாரு கையிலுமே இல்ல வெண்ணிலா, உன் மனசுலதான் இருக்கு. நீ மட்டும் பழையபடி
மனசு நிறைய காதலோட முத்தரசு மாமாவை சுத்தி வா. அப்புறம் பாரு, உனக்கும் மாமாவுக்கும் தானா கல்யாணம் நடக்கும். நான் கண்டிப்பா மாமா கிட்ட இத்தனை தடவை தடப்படுற கல்யாணம் இனிமே நடக்குமா, தயவு செஞ்சு நம்ம வெண்ணிலாவோட நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை உங்க முதல் மனைவி சித்ரா அக்காவுக்கே இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையோ என்னவோ, நல்லா யோசிச்சு பாருங்க மாமான்னு நான் சொல்றேன். முத்து மாமா கோச்சிக்காதா? வெண்ணிலா, நான் சொல்றேன் எதுலயுமே பொய் இல்ல. நடந்த நிஜத்தை தான் நான் சொல்ல போறேன். உண்மை நம்ம பக்கம் இருக்கும்போது எதுக்காக வெண்ணிலா நம்ம பயப்படணும்? அப்படியே பேசி மாமா என்ன 2 அடி அடிச்சா கூட உனக்காக நான் வாங்கிக்கிறேன். முத்து மாமா கிட்ட கலை போய் பேசினானா இப்ப இருக்கிற நிலைமையில மாமா மனசுல ஊசலாட்டம் ஆரம்பிச்சிடும். நாம விடக்கூடாது. மாமா, என்னாச்சு மாமா? இன்னும் தனிகாஜல மாமாவையே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஆமா ஸ்வேதா, என்னதான் எனக்கும் அப்பாக்கும் பல விஷயங்கள்ல கருத்து வேறுபாடு இருந்தாலும் அவர் என்னதான் எப்பவுமே ரொம்ப முக்கியமா நினைப்பார். அது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்பவுமே நம்ம வாழ்க்கையில நம்மள ஒருத்தங்க விட்டு போயிட்டாங்கன்னா தான் அவங்களோட அருமை என்னங்கிறது நமக்கு புரியும். அப்பா உண்மையிலே பாவம். நான் எப்பவுமே அவர் சொன்னதை கேட்டதே கிடையாது. செத்தப்ப கூட நான் சாரதா அத்தைய தப்பா பேசின வருத்தத்தோட தான் அவர் செத்துருப்பார். சரி மாமா, கவலைப்படுறதால எதுவும் மாறாது. கொஞ்சம் கொஞ்சமா மறக்க முயற்சி பண்ணுங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் மாமா, ஏற்கனவே நம்ம கல்யாணம் பல முறை பல்வேறு காரணங்களால தடைப்பட்டுடுச்சு. அப்புறம் நம்ம கல்யாணத்தை உங்க அப்பாவும் சுத்தமா விரும்பவே இல்லை. தொடர்ந்து எதிர்த்துக்கிட்டே இருந்த அவரு கடைசியில செத்தும் போயிட்டாரு. அவர் மனசுக்கு மதிப்பு கொடுக்கறது ரொம்ப முக்கியம் மாமா. அப்பதான் அவர் ஆத்மா சாந்தி அடையும். சரி, இப்ப எதுக்கு அதெல்லாம்? சாரதா அம்மா நிறைவேறாத ஆசையோட இறந்ததும் சரி, கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும்னு நினைச்சு உங்க அப்பா இறந்ததும் சரி, என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு மாமா. அதனால எல்லாரும் ஆசைப்படி நீங்க வெண்ணிலாவை கல்யாணம் பண்றது நல்லதுன்னு என் மனசுக்கு படுது. ஸ்வேதா, என்ன இது? தேவலாம என்னெல்லாமோ பேசிட்டு இருக்கேன். விடு, இது பதில் அப்புறம் பாத்துக்கலாம். இல்ல மாமா, சத்தியத்தை காப்பாத்த நினைச்சு நீங்க கண்டிப்பா வெண்ணிலாவுக்கு மாப்பிள்ளை தேடுவீங்க. அந்த மாப்பிள்ளை நீங்களாவே இருந்துட்டா நல்லது தானே? அவ விரும்புற வாழ்க்கை அவளுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும்ல. இப்ப வீடு இருக்கிற நிலைமையில கல்யாணம் பேசலாம் தேவையா? இது பாரு, தயவு செய்து சொல்றேன், இனிமே யாரும் கொஞ்ச நாளைக்கு இந்த கல்யாணம் பேசலாம் பேச வேணாம். கல்யாணத்தை பத்தி பேசினால ஏதாச்சும் அபசகனமா நடக்குது, தப்பா போகுது. தயவு செய்து நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ஸ்வேதா. இல்ல மாமா, அது உங்க மனசு தவிக்கிறத புரிஞ்சுதான் எனக்கு தோணுன யோசனைய சொல்ல வந்தேன். உங்களுக்கு கல்யாணம்னு நடந்தா அது வெண்ணிலாவோட நடக்கிறது தான் நல்லது. சொல்லிட்டே இருக்கல, மறுபடியும் அதே பேசிட்டு இருக்க. ஒரு தடவை சொன்னா புரியாதா? இது பாரு, இதுக்கு மேல இந்த வீட்டுல யாருமே என்னோட கல்யாண பேச்சை எடுக்க வேண்டாம். அப்படி மீறி பேசுனீங்க கெட்ட கோவம். போ, எல்லார்கிட்ட சொல்லு, போ போங்கறல.
ஸ்வேதா, என்னம்மா எதுக்காக மாப்பிள்ள சொல்ல சொல்ல கேட்காம வாதம் பண்ற? அங்க எல்லாரும் கேட்டாங்க தெரியுமா? உன்னை என்னதான் நினைப்பாங்க? அவங்க நினைக்கிறது இருக்கட்டும்பா, ஆனா நான் நினைச்சது இப்போ நடந்துருச்சு. என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, மாமா இந்த மாதிரி கோவப்பட்டு கல்யாணத்தை பத்தி பேச வேண்டான்னு சொன்னதும் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எதுக்கு தெரியுமா? நான் கண்டிப்பா மாமா கிட்ட இத்தனை தடவை தடப்படுற கல்யாணம் இனிமே நடக்குமா? தயவு செஞ்சு நம்ம வெண்ணிலாவோட நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை உங்க முதல் மனைவி சித்ரா அக்காவுக்கே இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையோ என்னவோ, நல்லா யோசிச்சு பாருங்க மாமான்னு நான் சொல்றேன். அதான் அவ முந்திக்கிறதுக்கு முன்னாடி நான் முந்திக்கிட்டேன். இப்ப திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி கலங்கி போய் நின்னுட்டோம் அந்த கொலை. அப்பா, உனக்கு உடம்பு பூரா மூலமா.